அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வரும் 2026 தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் என 4 முனை போட்டி தான் இருக்கும் அப்படின்னு அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். பல அணிகள் எதிர்த்தரப்புல உருவானாலும் சாம்பியன் நாங்கள் தான் அப்படின்னு முதல்வர் திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இது இரண்டும் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சிதறும் எதிர்க்கட்சிகளின் ஓட்டுகளை எப்படி தனதாக்க போகிறது திமுக என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ரவீந்திரன், திரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, எத்தனை அணிகள் எதிர்த்தரப்புல இருந்தாலும் சாம்பியன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அர்த்தமுள்ள நம்பிக்கையா, அதீத நம்பிக்கையா? முழுக்க முழுக்க இயல்பான, நியாயமான, சரியான நம்பிக்கை. ஏன்னா 2024 மக்களவைத் தேர்தலுங்கிறது ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தல் நடந்தது. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு தான் அவங்க அதை முன்னெடுத்தாங்க. அதில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் 48 விழுக்காடு வாக்கெடுப்பார்னு உங்கள்கிட்டே சொன்னேன். 2வது இடத்துல வர்றவருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 19ஓட அதிகம் இருக்குன்னு சொன்னேன். அப்போ களமே இல்லையான்னு நீங்கள் உடனே கேட்டீங்க. அந்த மாதிரி அதிகம் தான் வந்து 39ஐயும் ஜெயித்துட்டாங்க. இப்போதும் 2வது வரக்கூடியவங்களுக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். அவருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 2 இலக்கத்தில் இருக்குங்கிறது தான் இன்னைக்குள்ள நிலவரம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஐயா விஜய் அவர்கள் வந்து புதிய இயக்கமாக வர்றாரு. அவர் 26 என்ன வாக்கு எடுத்தாலும் அந்த வாக்குல அதிக சேதாரம் தோத்து போன அதிமுகவுக்கு தான் இருக்கும். மேலும் அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் முன்னிறுத்தும் போது அவருக்கு டார்கெட்டே அதிமுக வாக்குங்கிற லெவல்ல தான் இருக்குது. அடுத்தால நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்குல தான் இருந்தாப்புல. அப்ப ரொம்ப கடுமையா வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு 2 பேரும் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி வீரப்பனை ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் களத்துக்குள்ள வந்தாலும் எடுத்தது 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா அம்மையார் சண்டை வந்து ரொம்ப டைட்டா இருந்தது. 1 விழுக்காடு இதில் தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. அதற்கு பிறகு அந்த அதிமுகவின் டைனமிக்ஸ் தன்மை மாறிட்டு, இரட்டை தலைமை, அந்த காஸ்ட் நியூட்ரல் ஒரு பிராமின் லீடர் இருந்ததை மாறி இரட்டை தலைமைன்னு வரும்போது நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குது. அந்த வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியின் ரெட்டலையின் பலகீனத்தில் தான் அது கிடைக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நாம் தமிழர் சீமான திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற வாக்குன்னு சொல்லுவாங்க. அது டெசல்ட்ரி லுக்கில் மேலெழுந்த பார்வையில் பலரும் சொல்றது. இன்டெப்த் அலைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது எடப்பாடியின் பலகீனத்தில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, அதிமுகவில் பலன் இல்லாத 100% கம்யூனிட்டிஸ் தான் சீமான ஆதரிச்சு சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குது. அப்ப சீமானுக்கு வளர்ச்சியும் எடப்பாடியை தான் அதிகம் பாதிக்கும். சீமானுக்கு அரசியலுங்கிறது ஸ்டாலினுக்கு அருந்ததிகளும் பிறமொழியாளர் வாக்குகளையும் கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தான் இயல்பா உருவாக்குது. இன்னைக்கு சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவுக்கு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் தான் நிற்கிறாரு. அப்ப எதிர்பக்கத்தில் அந்த பிறமொழி சகோதரர்கள் வாக்கு ஸ்டாலின் பக்கம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கான அதிமுகவுடைய பலவீனத்துல தாவேகாவும் நாம் தமிழரும் ஸ்கோர் பண்ணும் அப்படி சொல்றீங்க. நாம் தமிழர் அதிமுக பலகீனப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. தாவேகா புதுசா வரக்கூடிய ஒரு க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நட்சத்திர நடிகரோட ஒரு கட்சி. அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வராரு. பொதுவாகவே ஒரு புதிய சக்தி வரும்போது தோத்து போனவங்க தான் அதிக பலகீனத்தை அடைவாங்க. அது மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறது மாபெரும் மக்கள் தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், விமன் ஐக்கானா இருந்தவங்க ஜெயலலிதா அம்மையார். இந்த 2 பேரையும் அவர் முன்னிறுத்துறாரு. செங்கோட்டையனையும் அழைச்சிக்கிட்டு அந்த அவங்கள முன்னிறுத்தி அந்த களத்தை அமையும் போது எங்கள் ஊர் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், திராவிட இயக்கத்தின் ஒரு பெரிய போர்ப்படை தளபதியான பேச்சாளர் சகோதரர் நாஞ்சில் சம்பத் எல்லாரும் இங்க வரும்போது அவருக்கு டார்கெட் வந்து அதிமுக வாக்குலா தான் இருக்குது. ஸோ வெற்றி பெற்ற அணி திமுக அணி இன்டாக்டா இருக்குது. இன்னும் சொல்ல போனா ராகுல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது அப்படியே தான் இருக்கா? 2019, 21, 24 அப்படியே தான் 26க்கும் வருதா? அப்படியே தான் முந்தைய 3 தடவை இருந்ததை விட பிரச்சனைகள் மிக மிக குறைவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ராகுல் காந்தி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் சரண்டர் ஆயிருக்கிறார். ஒரு தேசிய தலைவர் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒட்டுண்ணி காங்கிரஸ்
தனிமைப்படுத்துங்கள், ஐசோலேட் பண்ணுங்க காங்கிரஸ்ங்கிறத பொதுவாக தமிழ் மண்ணில் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கருத்து தான். 2021 அந்த கருத்தை சொன்னோம், அதை தான் மோடி ஏற்றுக்கிட்டாரு. அந்த கருத்தை மோடி இப்போ முன்வைக்கும் போது அகிலேஷ் யாதவ்கிட்ட இருந்து, மம்தா கிட்ட இருந்து, தேஜஸ்வி யாதவ்கிட்ட இருந்து, சரத்பவார்கிட்ட இருந்து, ஸ்டாலின்கிட்ட இருந்து காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற ஒரு மூவை ஒட்டுண்ணி காங்கிரஸ் மற்ற கட்சிகளை உறிஞ்சி மற்ற கட்சிகளை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை உரியக்கூடிய கட்சி காங்கிரஸ்ன்னு மோடி பீகார் தேர்தல் முடிஞ்சது சொன்னதும் ஸ்டாலின் ஒரு மறைமுக மிரட்டலோட ஒரு அறிக்கை விடவும் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிருக்காருன்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் யாருமே ஒரு பெரிய பலமோ செல்வாக்கோ உள்ளவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினும் 25 விழுக்காடு எடுத்து வந்தவர் தான். இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. வெற்றி தொடர்வதை அந்த அணி தொடருங்கிறதா என்னோட பார்வையா நேற்றும் இருந்து இன்னைக்கும் இருக்குது. ஆனா 4 முனை போட்டி 26ல அந்த தன்மை மாறாதா? 5 வருட ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால ஏற்படக்கூடிய அதிருப்தி அப்படிங்கிறது குறைந்தபட்ச வாக்கு சேதாரத்தை கூட திமுகவுக்கு ஏற்படுத்திடாது. அதான் 45 விழுக்காடு வாக்கு குறையாம மு க ஸ்டாலின் தலைமை கண்டிப்பா பெறுவாங்க. இன்னும் 26ல சொல்றீங்க? 26ல நான் 48 சொன்னேன், 24ல இப்ப 45 சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதாவுக்கு 2014 இருந்து 16ல 4 விழுக்காடு வாக்கு குறைஞ்சது. இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 45க்கு மேல அவர் மெயின்டைன் பண்ணிடுவார். மேலும் அங்க திராவிட இயக்கத்தை காப்பாற்றணுங்கிற பேர்ல ஓபிஎஸ், டிடிவி மற்றும் தேமுதிக போன்றவங்களும் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல 1-2 கட்சிகளும் திமுகவோட கூட்டணி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 98ஆம் ஆண்டு கலைஞர் கூட்டணி தேவையில்லை, ஜெயித்தணி அப்படியே ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு அஜாக்கிரதையா இருந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, எங்கள் பிரதமர் வாஜ்பாய், பாமக, மதிமுக எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை அதிமுக கிடைச்சது மாதிரி நாம் அசிரத்தையா இருக்காண்டாம். அபண்டன் காஸ்டன்ல ஓபிஎஸ் வந்தா ஓபிஎஸ், டிடிவி வந்தா டிடிவி, பிரேமலதா அம்மையார் வந்தா பிரேமலதான்னு இந்த 3 கட்சிகளுக்குமே 46% வாங்கும்னு உறுதியா சொல்றீங்க திமுக அணி? 45க்கு மேல 45. சரி, 45ன்னு வச்சுக்கிட்டா கூட அதற்கப்புறமும் தைரியத்துக்கு ஓபிஎஸும் பிரேமலதாவும் தேவைப்படுறாங்களா? அரசியல் அபண்டன் காஸ்டனா இருக்கிறது தப்பு இல்ல. கலைஞர் மாதிரி காம்ப்ளசண்டா இருந்து 98ல ராமதாஸ் கலைஞரோட ஜெயலலிதா மேல சேர மாட்டான்னு ரொம்ப காம்ப்ளசண்டா இருந்தாரு. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் அன்னைக்கு பாமக துணைத் தலைவரா, செய்தி தொடர்பாடா, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரா 3 பதவி டாக்டர் ஐயா தந்ததுக்கு என் கடமையை நான் செய்து வச்சேன். ஒரு சோசியல் போல்ஸ் அதிக ஓட்டு வரும் என்கிற அடிப்படையில் அதிமுக பாமக கூட்டணிங்கிறது டாக்டர் கலைஞர் எதிர்பார்க்கல. சோ அபண்டன் காஸ்டன்ல இருந்து இவங்க அதிமுக போகும்போது என்ன விளைவு ஏற்படுமோ அதே விளைவு ஏற்படாண்டாம். இல்ல திமுகவை பலப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா இல்ல எதிர்த்தரப்பு பலமாயிடக்கூடாதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்க? ரெண்டுமே ஒண்ணுதானே. நேரடி எதிரி எடப்பாடியை தான் அவர் பாக்குறாரு. நீங்க முதல்ல சொன்னது கொஞ்சம் கூட அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாதுன்னா வெற்றிக்கு ஏதாவது ஒரு இடத்துல கூட சர்க்கிள் வந்துறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்த்தரப்ப கொஞ்சம் கூட பலப்படுத்திடக்கூடாதுன்னா தான் அவங்களெல்லாம் படுத்துக்கொண்டே காமராஜர் தோத்தாரு. 98ல அதிமுக பாமக கூட்டணி வைக்க மாட்டேன்னு நினைச்ச கலைஞர் தோத்தாரு. முன்னேறிகள் தவறுகள் பாடம் படிச்சு கலைஞரை விட புத்திசாலித்தனமான ஒரு தலைவராட்டு ஸ்டாலின் மூவ் பண்றாரு, மூவ் பண்ணுவாருங்கிறத நான் உறுதியா சொல்றேன். ஓகே, திரு பெருமாள்மணி, சிதறும் எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை எப்படி தனதாக்க போகிறது திமுக அப்படிங்கிறது தலைப்பு. கொஞ்சம் கூட அவங்களுக்கு எந்த விதமான சவாலும் இல்லை, அப்படியே அதை தனதாக்கி கொள்ள முடியும், அதற்கான வலிமையோடு இருக்காங்க. 19ல இருந்தே வாக்கு சதவீதம் குறையாம இருக்கிறாங்க அப்படின்னு சார் சொல்றாரு. அப்படியான கலை யதார்த்தம் தான் இப்ப பிரதிபலிக்குதா? இல்லை சார், இதில் நான் 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று 5 வருஷ ஆட்சி, அதோட ஆன்டி இன்கம்பன்சியை நிச்சயமாக திமுக தலைமை கவனத்தில் கொள்ளும். இன்னொன்று 2021 10 வருடங்களாக ஆட்சி அதிகாரம் இல்லாமல் தேர்தலை சந்தித்த ஐயா ஸ்டாலினும், இன்றைக்கு 5 வருட ஆட்சிக்கு பிறகு தேர்தலை சந்திக்கிற ஐயா ஸ்டாலினும் ஒரே நபர் அல்ல. இன்றைக்கு அவர் மிகவும் தன்னளவில் வலிமைப்பட்டிருக்கிறார். இன்னொன்று, நம்ம முரசொலியை ரெகுலராக பார்த்தோம்னா அவங்க கட்சியை எவ்வளோ வலிமைப்படுத்துறாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒரு கேள்வி இயல்பாக வரும்ல, இந்த 5 ஆண்டுகளில் அவங்க ஏன் கட்சியை இவ்வளோ வலிமைப்படுத்துறாங்க? அப்போ நிச்சயமா அவங்க போன தேர்தலில் எத்தனை சின்னங்களில் நின்னாங்களோ, எத்தனை தொகுதிகளில் உதயசூரியன் நின்னதோ அதை விட அதிகமான தொகுதிகளில் தான் இந்த முறை நிச்சயமா உதயசூரியனை அவங்க போடுவாங்க. இன்னொன்று, இதுவரைக்கும் இந்த கூட்டணி இருந்ததுன்னா இந்த கூட்டணிக்கு மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதே இல்லை. அவங்க தொடர்ந்து ஐயா மோடிங்கிறத ஒரு பெரிய ஃபிகராக காட்டி
அவங்க இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையுமே அது சட்டமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் மோடிங்கிறது தான் ஒரு பெரிய ஃபிகராக காட்டி தான் அவங்க வந்து பண்ணாங்க. அப்போ நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து அவங்க கூட்டணிகளை மறுவரையறை பண்ணுவாங்க. இன்னொன்று நீங்கள் வரலாற்று ரீதியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1977 2021 வரைக்குமான 11 தேர்தல்களில் 7 தேர்தல்களில் ரெட்டலை வென்றிருக்கு, 4 தேர்தல்களில் தான் உதயசூரியன் வென்றிருக்கு. அப்போ என்னன்னா இந்த இளையா சூரியனா அப்படிங்கிற இந்த போட்டி வந்த பிறகு களம் வந்து எப்படி இருக்குன்றதையும் ஐயா ஸ்டாலின் வந்து கவனத்தில் கொள்வாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது நான் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்னா 3 விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மறுவரையறை செய்யப்படும். இன்னொன்று, தன்னளவில் ஐயா விஜய் அவர்களுடைய கூட்டணி வலிமை பெறும். அஇஅதிமுக 2021 அவங்க ஒரு வலிமையான கூட்டணியில் தான் இருந்தாங்க. அந்த கூட்டணியை திரும்ப அதே பலத்தோடு கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் இப்போ இதில் இப்போ வந்து இந்த கேம் ஒன்று நடந்துட்டே இருந்தது இல்லை. முதல் இடத்துல திமுக வந்தா, 2வது இடத்துல அஇஅதிமுக, முதல் இடத்துல அஇஅதிமுக வந்தா, 2வது இடத்துல திமுகன்னு ஒரு கேம் வந்தது இல்லை. இந்த கேமை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சக்தியோடு வந்து ஐயா விஜய் வராரு. அப்போ அது வந்து களத்தை வந்து எப்படி மறு கட்டமைப்பு பண்ணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுவரை இல்லாத வகையில் 2, 3, 4ங்கிற பொசிஷனையா 1, 2, 3ங்கிற பொசிஷனையா 2 வேற வேற 1, 2, 3, 4 டிஸ்டர்ப் பண்ண போறாருன்னா அதுக்கு வேற அர்த்தம். 2, 3, 4 டிஸ்டர்ப் பண்ண போறாருன்னா அதுக்கு வேற அர்த்தம். 1, 2, 3 டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. 1, 2, 3 டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இன்னும் என்னன்னா அதற்கான என்னன்னா இப்ப இதுவரைக்கும் இல்லாத தமிழக அரசியல் பார்க்காத அளவுல முதன்முறையாக காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழுவை போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் என்ன நடக்கும்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க 2 பேரும் முதல்ல கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க. அதற்கப்புறம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒரு குழு அமைப்பு பேச்சு நடத்துவாங்க. இந்த முறை முதன்முறையாக ஒரு குழுவை அவர்கள் அமைத்து, தேர்தலுக்கு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகமே இன்னும் தயாராகலை, அதற்கு முன்னாலேயே அவங்க வந்து கூட்டணி பற்றி பேசுகிறாங்க, குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு வந்து மாநில தலைவர் பேரில் வருது. ஆனால் மாநிலத்துக்கு வெளியே இருக்கிற 3 பேர் அந்த குழுவில் இருக்காங்க. அப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஐயா ஸ்டாலின் வந்து தன்னுடைய கரிஷ்மா மேலே இந்த எலெக்ஷனை வந்து அவர் எடுத்துகிட்டு போவார். ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவில் திராவிட மாடல் இப்படி பல்வேறு வகைகளில் அவர், அதாவது ஒரு கட்சி, அந்த கட்சியை விட அந்த தலைவருடைய பர்சனாலிட்டி அதிகமாக இருக்கா, அந்த கட்சியோட ஒத்து இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்திலேயா இருக்கட்டும், கலைஞரையா காலத்திலேயா இருக்கட்டும், கட்சிக்கு இருக்கிற ஒரு நன்மதிப்பை விட இந்த தலைவர்களுக்கான ஒரு நன்மதிப்பு வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருந்தது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய, ஆட்சிக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் ஐயாவுக்கு ஒரு நன்மதிப்பு, ஒரு செல்வாக்கு இருக்கு. அப்ப அந்த கார்டை வந்து அவர் பிளே பண்ணுவார். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதையும் சொல்றீங்க, அதுக்கப்புறம் கூட்டணியை மறுவரையறை பண்ண வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குன்னு சொல்றீங்கன்னா, அந்த மறுவரையறையை பண்ண வேண்டிய அவசியம் ஏன் திமுகவுக்கு உருவாக போகுது? அவங்க தான் பலத்தோட இருக்காங்க, கரிஷ்மாவோட ஸ்டாலின் இருக்கிறார் சார். அவங்க சும்மா இல்லையே சார், அவங்க எனக்கு இன்னும் அதிகமான இடங்கள் வேணும்னு கேக்குறாங்க. நாங்க வந்து எங்களுக்கு இன்னும் நாங்களும் இந்த 5 வருஷத்துல வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே நடக்குது இல்ல, இது எல்லாம் நடக்குது. அப்போ அவங்களும் வந்து ஒரு குழுவை ஏன் போடணும்? இப்போ இதுவரைக்கும் நான் சொல்றது, இப்ப யார் கேட்கறான்னு அருமை நண்பர் ஜீவா கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இதுவரை இல்லாத அளவுல திமுக குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஏன் குழு அமைச்சது? சரி, நம்ம இது மட்டும் டீகோட் பண்ணுங்க. 2019 53.20% டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே வந்து 31.06, இடைவெளி வந்து 22%. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க, டிஎம்கே அலையன்ஸ் வந்து 45.40, ஏடிஎம்கே வந்து 39.70, 6% டிஃபரன்ஸ். அப்படி 24க்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ் 47%, ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து 23%, இடைவெளி 24. நாடாளுமன்றம் அப்படின்னா 22, 24 இருக்கு. சட்டமன்றம்னா நமக்கு இருக்கிற ஃபேக்ட் வந்து 6% தான் இடைவெளி. இப்ப இந்த 6% இடைவெளிங்கிறது 26ல தாவேக்காவை தள்ளி வச்சுட்டு நான் கேட்கிறேன், வளர்ந்திருக்காங்க, அவங்களும் அதையும் நான் தள்ளி வச்சிடறேன். அதான் நம்ம அதை உள்ளேயே கொண்டு வர வேணாம். இப்போதைக்கு தாவேக்காவையும் நாம் தமிழரையும் தள்ளி வச்சுட்டு இந்த 6% இடைவெளி அப்படிங்கிறது 26ல என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? கூடுமா குறையுமா? இல்ல அப்படியே இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து அந்த 2021 தேர்தலே நீங்க இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணணும். ஏன்னா 2021 தேர்தல் இருக்குல்ல, அதாவது 2021ல இந்தியால 7 மாநிலங்கள்ல கொரோனா டைம்ல தேர்தல் நடந்தது.
திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எதிர்க்கட்சியா இருந்து ஆட்சியை பிடிச்சது. மற்ற எல்லா மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் ஆண்ட கட்சிகள் தான் திரும்ப வந்தாங்க. ஏன்னா கொரோனா டைம்ல கவர்மெண்ட் மேல பெர்செப்ஷன் அதிகமா இருந்தது. அவங்க நிறைய உதவி பண்ணாங்க. இது 6 மாநிலங்கள்ல உதவியது, தமிழ்நாட்டில் திராவிட அஇஅதிமுகவுக்கு உதவல. ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்க்கட்சி அரசியலை வலிமையா பண்ணி வந்தாங்க. ஆனால் 2021 போல இப்ப கூட்டணி இல்லை. அந்த கூட்டணி என்பது 24 தேர்தலே உடைஞ்சு போயிடுச்சு. அஇஅதிமுகவும் தேமுதிகவும் தனியா நின்னாங்க, இதர என்டிஏ கட்சிகள் எல்லாம் ஒரு அணியா நின்னாங்க. அவங்க 2 பேருக்குமான இடைவேளைங்கிறது வெறும் 2% தான் இருந்தது. இன்றைக்கு என்டிஏல இருந்த பல கட்சிகள் இன்னமும் நாங்க எங்க போறோம்னு சொல்லல. அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்குள்ளேயும் இந்த மாதிரியான குரல்கள் கேட்குது. நாங்க கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தன்னு சொல்லி காங்கிரஸ் ஒண்ணு தனியா ஆரம்பிக்கிறாங்க. 47 வாங்கியிருக்காங்கல்ல 24. ஆமா, காங்கிரஸ் போயிடுச்சுன்னே பேசுவோம். இந்த டிபேட் அப்படி எடுத்துக்கோ. அதிகபட்சமா 7 கழிச்சிருவோமா? 47ல காங்கிரஸுக்கு 7 இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்ல கூட இன்னும் கூட இருக்குமா? இல்ல 7 வச்சு 7 கழிச்சிருவோம். 10% வாக்கு வாங்கியிருக்கு சார் கடைசியா. காங்கிரஸ்க்கு மட்டும் 2024 தம்பி சூப்பரா நிரூபிச்சிட்டான். சரி கழிச்சிருவோம். ஆனா ஒரு 12 இல்ல சார், உங்களுக்கு 7. அப்ப என் கடமையும் சொல்லணும், 5க்கு குறைவு. என் கருத்து 5க்கு குறைவு. அக்னீஸ்வரன் ஆசைப்படுறதுனால ஒரு 3 சேர்த்து 10 கழிச்சிருவோம் சார் காங்கிரஸுக்கு. 10னா நீங்க கூட்டணி கூப்பிடலாம், ஏடிஎம்கே கூட்டணி கூப்பிடலாம். காங்கிரஸ் பெரிய வாக்கு சதவீதம். சரி, நம்ம அது அப்புறம் பேசுவோம். எதிர்கட்சி கூட்டணிக்கு இவ்வளவு ஆதரவு தர்றாரு. இப்ப 37ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. 10 கழிச்சிருவோம் காங்கிரஸுக்கு. 10 கழிச்சிட்டோம்னா மீதி 23, 18 தானே இப்ப என்டிஏவுக்கும் இருக்கும். விஜயையும் நம்ம நாம் தமிழர் சீமானை இப்ப உள்ளே கொண்டு வரவே. இந்த 39ங்கிறது அமித்ஷா கணக்கு இருக்குல்ல, அது அப்படியே கன்வெர்ட் ஆயிடும். இல்ல சார், அது அப்படி கன்வெர்ட் ஆகாதுல்ல. அப்புறம் இன்னொன்னு சார், இந்த தடவை இந்த சட்டமன்ற தேர்தல்ல எந்த ஒரு கூட்டணியுமே 40% தாண்ட முடியாது சார். இந்த தடவை அதாவது சார் தேர்தல் எப்படியுமே ஆமா, தேர்தல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி படிக்கணும். சரி, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி நான் 90க்கு மேல எடுப்பேன், 100க்கு மேல எடுப்பேன் அப்படி கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா அந்த பார்டரை தாண்டுவீங்க அப்படின்னு பார்க்கணும். சரி சார், அப்ப இப்படியே வந்துருவோம் சார். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் திமுக 40 சார். எந்த கூட்டணியுமே இந்த தேர்தல்ல நம்ம அப்படி எல்லா கட்சிக்கும் பொதுவான நம்ம இதை டீகோடே பண்ணிரோம். இல்ல சார், திமுக கூட்டணியுமே 40% தாண்ட மாட்டாங்க. இல்ல சார், அவங்க 40% தாண்டற ஸ்ட்ராட்டஜியும் போட மாட்டாங்க. இல்ல 40ன்றத நீங்க தாண்ட முடியாதுன்றீங்க. அத சேச்சுரேஷன் பாயிண்டா வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கோமா? வச்சுக்கலாம். அப்ப மீதி இருக்கிற 60 தானே? 60 தான் சார். 60ங்கிறதுல என்ன கணக்கு வரும்? அப்படி இப்ப இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்துரும். இவங்க எல்லாம் உள்ள கொண்டு அப்பதான் அந்த கணக்கு புரியும். ஆமா சார். இப்ப நீங்க ஆமா, இப்போ ஏன்னா நீங்க 1, 2, 3 நாள்ல மாறும்னு சொல்லீங்க. அப்ப இது டாலி ஆகணும் அந்த கணக்கு. ஆமா சார். இப்போ என்னன்னா சார், இப்போ ஒரு முதல் இடத்துல வரக்கூடிய கட்சி ஒரு 37ல இருந்து 40% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் சார். 2வது இடத்துல வரக்கூடிய கட்சி 30ல இருந்து 32, 33% வாக்குகளை பெறும் சார். 3வது இடத்துல வரக்கூடிய கூட்டணி 20ல இருந்து 22% வாக்குகளை பெறும். அது ரொம்ப கவனமா சொல்றீங்களா? முதல்ல 2வது கட்சின்னீங்க, 3வது கூட்டணின்னீங்க. இல்ல சார், அது வேற ஏதாவது இல்ல சார், இல்ல அது அந்த இதுல மூணுமே முதல் இடத்துல வர கூட்டணினே வச்சுக்கோமா சார். முதல் இடத்துல வர கூட்டணிக்கு ஒரு 37 போடுங்க. 2வது இடத்துல வர கூட்டணிக்கு ஒரு 32 போடுங்க. 3வது இடத்துல வர கூட்டணிக்கு ஒரு 22 போடுங்க. ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேசின அந்த இதுக்கு போய்ட்டோம். அப்ப சட்டமன்றம்னா டிஃபரன்ஸ் 5ல இருந்து 6 அவ்வளவுதான் சார் இருக்கும். தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா இதுல என்ன இன்னொன்னு நடக்க போகுதுன்னா, தேர்டுக்கும் செகண்டுக்கும் தேர்டுக்குமான டிஃபரன்ஸுமே நீங்க 5, 6 தான் சொல்ல போறீங்க. 10க்குள்ள தான் சார் இருக்கும். 10க்குள்ள தான் நெருக்கமா இருக்கும். ஏன்னா அதனால தான் அப்படி நின்னாதான் நீங்க இந்த டிஃபரன்ஸ் குறையும். ஓகே, ஏன்னா இப்ப 3வது இடத்துல வரக்கூடிய கட்சி இருக்குல்ல அணி, அது எல்லா அல்காரிதம் மாறுச்சுன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல எல்லாமே மாறப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த டிஃபரன்ஸ் இவ்வளவுதான் இருக்க போகுது. முதலுக்கும் 2க்கும் 6 தான், 2க்கும் 3க்கும் 6 தான் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸோட ஸ்ட்ரக்சரே மாறுது சார். ஜீவா சொல்லிடுங்க. 26ல முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் 6 தான், இல்ல 5 தான். அதே மாதிரி 2க்கும் 3க்கும் 5 தான், 6 தான். அப்படின்னா இந்த திமுகவோட இந்த ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு இல்லையா, 200 பிளஸ் 234 தொகுதிகளிலும் அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர்லாம் சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? இல்ல, இந்த தேர்தலில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அதிமுக 2வது இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிமுக 2வது இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் டெல்லியோட மிகப்பெரிய கவனமான விளையாட்டாக இருக்குது.
இப்போ அதனால தான் நீங்கள் அழகு 1 2 3 2 3 4ங்கிறதுல அவர் 2 3 விஷயத்த அணிங்கிறாரு கூட்டணிங்கிறாரு 1 2 3 தாங்க. இவ்வளவுதான். இதுல என்ன மாத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? 1 2 3 தான். 1 2 3 மாறுங்கிறாரு அவர். ஆமாங்க. இல்ல 1 2 3 4ல மாற்றம் வரும். ஆனா பொசிஷன் பண்ணிட்டார். மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டிஎம்கே பொசிஷன் பண்றாரு. அந்த 2 3 4 மட்டும் அவர் சொல்லல. அத ஓபனா விட்டுருக்காரு. நம்ம எலெக்ஷன் வந்த பிறகுதான் அது தெரியும். ஆனா என்னன்னா டிஃபரன்ஸை குறைச்சிட்டார் அவர். அதுதான் இப்ப பெருமாள்மணி சொன்னதுல முக்கியம். என்னன்னா நீங்க 22% நாடாளுமன்ற தேர்தல் 2019 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 24% முதல் வந்தவங்களுக்கும் 2வது வந்தவங்களுக்கும். ஆனா இங்க சட்டமன்றம் வரும்போது 6% தான் இருந்தது. அதுக்கப்புறம் 3வது இடம் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா இந்த முறை இந்த பாலிடிக்ஸோட ஸ்ட்ரக்சர் மாறும்னு சொல்றாருல, அது ரொம்ப முக்கியமானதுல. இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுகங்கிற அந்த இடம் அப்படியே மெயின்டைன் ஆகும், சஸ்டைன் ஆயிடும். கண்டிப்பா அது ஆகும். அது சிதைக்கணும்னு ஒரு திட்டமிட்டு அப்படி ஒரு முயற்சி. இப்போ ஒரு வலதுசாரி பத்திரிகை கூட அப்படி போட்டிருக்காங்க. 2வது இடத்துல விஜய் வந்துருவார் 75 சீட்டு, இது எடப்பாடி வெறும் 35 தான் கூட்டணியே வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. போற போக்குல சும்மா ஒரு எண்ணிக்கையை சொல்றது, இவங்க 45 சீட்டு அவங்க ஒரு 55 சீட்டு, எந்த தொகுதி எந்த கணக்குமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு அவங்க சொல்றது இந்த தேர்தலில் தலித்துகள் வாக்குகள்லாம் விஜய்க்கு போக போகுது, இந்த பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவங்க என்ன கட்டமைச்சாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் விஜய் கட்சியோட வந்துடணும்னு. அப்போ அவங்க சொன்னது விடுதலை சிறுத்தைகள் வலிமையான கட்சி, தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு, ஆனால் திமுக 6 சீட்டில் அவங்களை அசிங்கப்படுத்துதுன்னு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வரமாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட தான் இருப்பாங்கன்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு தலித்துகள் ஓட்டுகளே இல்லை, வட தமிழகம் முழுக்க வன்னியரும் தலித்தும் அப்படியே விஜய்க்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது இல்ல சவால் இருக்கா இல்லையா? அப்படி ஒரு சவால் கிடையாது. சிறுபான்மை வாக்குகள் மொத்தமும் பட்டியலின வாக்குகள் மொத்தமும் அப்படியே திமுக இந்த தேர்தலையும் அறுவடை பண்ணும் அப்படிதான் பிம்பத்தையும் கருத்தாக்கத்தையும் தொடர்ந்து பதிவு செய்யறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது இல்ல வாய்ப்பு இல்லைங்கிறத நான் பிராக்டிகலா சொல்றேன். எப்பவுமே இவங்க சினிமா ரசிகர்னாலே தலித்துகள், வட தமிழகத்துல வன்னியர்கள், இவங்க 2 பேருமே எந்த சினிமா நடிகர் ஆரம்பிச்சாலும் இவங்களை நம்பிதான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து உண்மையாகவே இருந்தாலும் சமீப காலத்தில் இவங்க நினைக்கிற மாதிரி தலித்துகள் ஓட்டுலாம் அப்படியே ஒரு சினிமா நடிகருக்கு அப்படி போயிடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த 25 ஆண்டு காலமாக எல்லா முற்போக்கு அமைப்புகள்லையும் அதிகமாக செயல்பட்டது தலித்துகள். அது தமிழ் தேசிய அமைப்பாக இருக்கட்டும், ஈழப் போராட்டமாக இருக்கட்டும், நக்சல் அமைப்புகள், எம்எல் மூவ்மெண்ட், சிபிஎம், சிபிஐ, எல்லா முற்போக்கான அமைப்புகள் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியத்தில் அதிகமாக இருக்கிற, அது அரசியல் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக அந்த சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் 80களிலே நக்சல் அமைப்புகள் அவங்க இருந்தாங்க. இப்போ நிறைய படிப்பவர்களாகவும் அரசியல் தேவை உள்ள சமூகங்கிறத உணரக்கூடியவர்களாக அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் அவங்களும் வன்னியரும் தான், அவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம். இவங்க அழகா அந்த 2 சமூகமும் சினிமா அரசியலுக்கு விசேடிக்க மட்டும் தான் லாய்க்குங்கிறத வலதுசாரிகள் அப்படி இது பண்ணி எந்த நடிகர் வந்தாலும் இவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது உண்மைதான். ஆனால் இந்த 25 ஆண்டுகளில் எல்லா முற்போக்கு அரசியலும் அதிகமாக பலியாகிறது, களத்தில் நிற்பது, அதிக வாசிப்பு தன்மை உள்ள கூட்டமாக அது இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக அப்படியே விஜய் ஒரு நடிகர் வந்தாலும் போக மாட்டாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும்லாம் படித்த ஒரு கூட்டம் டக்குன்னு விஜய் மாதிரி ஒரு நடிகருடைய டான்ஸு பாட்டை கேட்டு போகக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க. மைனாரிட்டி ஓட்டுமே தாங்க. அரசியல் படுத்தப்பட்ட யாருமே அவ்வளோ எளிதாலாம் போக மாட்டாங்க. நகர்ப்புற பெண்கள் வாக்கு பெண்கள் அரசியல்படுத்திருக்க மாட்டாங்கன்னு அவர் நம்புறாரு. இல்ல நகர்ப்புற பெண்கள் விஜய் நோக்கி போகுதுன்னு சொல்றேன். ஏன் தாண்டி போறீங்க? அது பதில் சொல்லுங்க. பெண்கள் அரசியல்படுத்தப்படல. இல்ல நகர்ப்புற பெண்கள் வாக்கு ஏங்க, நகர்ப்புற பெண்கள் வாக்கு விஜய்க்கு போகுதுன்னு சொல்றாங்க, அதுக்கு சொல்லுங்க. மைனாரிட்டி வாக்கு விஜய்க்கு போகுதுன்னு சொல்றாங்க, சொல்லுங்க. எம்ஜிஆருக்கு வன்னியர்களும் பறையர்களும் போட்டாங்கங்கிற தவறு. எம்ஜிஆர் திமுக வன்னியர் கட்சியா இருந்தது. இன்னைக்கு பேசுவோம்னே, இவங்க 2 பேரும் பேசுற இன்னைக்கு அரசியல் சொல்ல அவர் சொன்னது தவறு. எம்ஜிஆருக்கு போட்டதெல்லாம் சினிமா பார்த்துட்டு வன்னியரும் பறையரும் போட்டாங்க தவறு. 2 சமூகங்களை அவமதிக்கிறது. நோ நோ நோ, நீங்க 70 போகாதீங்க, 2025க்கு வாங்க. 2 சமூகங்களை அவமதிக்கிறது. இல்ல நான் தான் இல்ல இதுல சில ஜாதிய கூறுகள் வர்றது உங்களுக்கு பிடிக்கல. வேண்டாம், நாடு நல்லா இருக்கட்டும், வேண்டாம். ஜீவா பேசு. அப்ப ஒரு சில குறிப்பிட்ட ஜாதி ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கணும். பாதிக்கப்பட்டவனுக்காக யாரும் பேசக்கூடாது. ஆதிக்க ஜாதி மனப்பான்மையில பேசாதீங்க. ஜீவா முடிக்கட்டும். அதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டின் பெரும்பான்மையா சமூகமா இருக்கக்கூடியவங்க நக்சல் பாரி அமைப்புல இருந்து எல்லாமே வட தமிழகத்துல அந்த 2 சமூகம் தான். மொழிவாரி பிறந்து அந்த சமூகத்துடைய பங்களிப்பு அதிகம் இருக்கு. ஆனால் சினிமா காரங்க வந்தா அவங்க இதாயிருவாங்க, அவங்களாம் விசிலடிக்கிறவங்க தானே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை ஒரு பக்கம் வளர்த்து எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு தான் இருக்கிறாங்க, விஜய் பக்கம் தான் இருக்காங்க திட்டமிட்டு நீங்க அந்த வலதுசாரி நாளிதெல்லாம் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. கரெக்டா வன்னியர்களையும் ஆதி திராவிடர்களை மட்டும் தான் அவங்க குறி வைக்கிறாங்க. குறி வச்சுட்டு இவங்களா விஜய்க்கு வந்துருவாங்க.
விஜய்க்கு வந்துருவாங்கன்னா வந்துடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். இல்ல, ஆனா நான் சொல்வது கிட்டத்தட்ட 30-32% வரைக்கும் அவர் சொல்றாருல்ல வாக்கு சதவீதம். இல்ல அவங்க சொல்றாங்கங்க, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. இது அதாவது இவங்க கட்டமைக்கிற விஷயம் தான். கரெக்டா அந்த பத்திரிகை போட்டு அதுங்க அதிமுக பாஜக கூட்டணி 32 சீட்டு வரும், விஜய் வந்து தனிச்சு நின்று 90 சீட்டு வாங்குவார்னா என்ன ஆதாரம் இருக்கு? இதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் மக்களவை தேர்தலில் சொன்னார், 13 சீட்டு பிஜேபிக்கு வரும். அப்புறம் இப்போ அதாவது இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, வட இந்தியாவில் எடுக்கிற சர்வேங்கிறது பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் இன்னும் 2-3 கட்சிகள், 4-5 சுயேட்சை கட்சிகள் உட்பட ஜெயிக்கும் வட இந்தியாவில். ஏன் இங்கே பீகாரில் கூட தனிச்சு நின்ன ஓவைசி 5 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா அங்கே ஓட்டிங் பேட்டர்ன்கிறது வேற மாதிரி இருக்கும். ஒரு பெல்ட் ஃபுல்லாக முஸ்லீம், ஒரு பெல்ட் ஃபுல்லாக இன்னொரு கட்சிங்கிற மாதிரி. கர்நாடகாவே அப்படிதான், ஒரு பகுதியில் காங்கிரஸே இருக்காது, முழுக்க பிஜேபி மட்டும், ஜெகதீஷ் ஷெட்டர் அந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு பாஜக மட்டும் இருக்கும். இங்கிட்டு தேவகவுடா இருக்கிற பகுதியில் வந்து உங்களுக்கு அவங்க செல்வாக்கு அதிகமா இருக்கும். தமிழ்நாடு அப்படி கிடையாது. நீங்க கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் உங்களுக்கு திமுக கான்செப்ட் தான் பெரும்பாலும். பெரிய லெவல்ல இது முழுக்க திமுக இல்லாத பகுதியே கிடையாது. கன்னியாகுமரி காங்கிரஸா இருக்கும், கொஞ்சம் அந்த குடியாத்தம் தளியெல்லாம் தேசிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கும். ஆனா ஓவராலா இங்க வந்து திமுக 2 தான் இருக்கும். இன்னொரு கட்சிகள் வருவது திமுக பக்கம் இருக்கிற காங்கிரஸோட குறைஞ்சு அந்த வாக்கு சதவீதம் தாவேக்காவோட இணைஞ்சு அதிமுக பலவீனம் அடைகிறதுனால வரக்கூடிய வாக்கு சதவீதம் இணைஞ்சு இதெல்லாம் நிறவப்படும்ன்றதான அவருடைய பெர்செப்ஷன். இல்ல அதாவது அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கான்செப்டை எத்தனை மாசம், கிட்டத்தட்ட 6-7 மாதமா தொடர்ந்து சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் விஜய்ட்ட வந்துருவாங்க, காங்கிரஸ் விஜய்ட்ட வந்துருவாங்க, தலித்துகள் ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு. இது நான் ரொம்ப எளிமையா கேக்குறேன், காங்கிரஸ் ஏன் திமுக கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முன்னாடி காங்கிரஸ் ஏன் குழு போட்டாங்க? இதுவரை தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்கா? புரியவே இல்ல. இல்ல சார், இதுவரை அப்படி நடந்திருக்கா சார்? அஇஅதிமுகவும் திமுகவும் ஒரு குழுவை போடுறதுக்கு முன்னாடி இதுவரை காங்கிரஸ் குழு போட்டிருக்கா? இரண்டாவது, கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாட காங்கிரஸ்க்கு திமுகவை தவிர யாரு கூட்டணி கட்சி? எதுக்கு அந்த குழு? இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் வந்து சந்திச்சாருங்க. ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு, செல்வ பெருந்தகை என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்றாங்க, அந்த குழு எதுக்குன்னா அதுக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மத்ததுக்கெல்லாம் வரலாறு பேசுற ஜீவா, இல்ல மத்ததுக்கெல்லாம் வரலாறு பேசுற ஜீவா, இதுவரை திமுக குழு போடுறதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சி குழு போட்டிருக்கா? குழு போட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்களா? ஏங்க யாருங்க தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்கு தலைவர்? திமுகவா காங்கிரஸாங்க? இல்ல சார், நாம தான் காங்கிரஸ் போனாலுமே நீங்க டிஎம்கே பொசிஷன் தானே பண்றீங்க. அதுதான். ஆனா அத ஜீவா ஒத்துக்க மாட்டேங்காரு. அந்த குழு இவர் என்ன சொல்றாரு, அவர் அதை ஒத்துக்கணும் அவசியம் இல்ல. ஜீவா இதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் என்ன சொல்லுவார்னா, இல்ல காங்கிரஸ் திமுகவோட இருக்கணும் தான் அவர் பேசுவார். அதுதான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நகர்ப்புற பெண்கள் வாக்கு விஜய்க்கு பெருசா போகுதுன்னு சொல்றேன், அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன ஆதாரம்? மைனாரிட்டி வாக்கு பெண்களுக்கு அது ஆதாரம் சொல்லணும்ல. நான் திருப்பி சொல்றேங்க, தலித்துகள் இந்த 10-20 நான் யார சொல்றேன், அவர் எங்க போறாரு பாருங்க. நகர்ப்புற பெண்கள் வாக்கு எங்க போகுது? ஒரு நிமிஷம் சார். எல்லா முற்போக்கான அமைப்புகள்லயும் அதிகமா இருக்காங்க. இடதுசாரி முற்போக்கு திராவிட இயக்கங்கள்ல இளைஞர்கள் வாக்கு இந்த தடவை எங்க போகுது? தலித்துகளுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கு. அந்த தலித்துகள் அரசியல் பட்ட சமூகமாக அந்த சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்கு. அதிகமா ஈடுபட்டு பெண்கள் வாக்கு ஜீவா, நகர்ப்புற பெண்கள் அரசியல் பண்ணலன்னு சொல்றாரா? ஏங்க அவங்க வாக்கு எங்க போகுது? விஜய்க்கு போகுதுங்கற பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன 35 வயசுக்கு கீழ 23% வாக்கு இருக்கு. அந்த வாக்குல விஜய் பெருசா எடுக்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல் தலைமுறை இதெல்லாம் கிளைம்ங்க. இதெல்லாம் கிளைம். இவரும் என்ன கிளைம் பண்ணலாம், அவரும் என்ன கிளைம் பண்ணலாம். நடந்த விஷயத்துல ஜீவா மறுத்து பேசுறாரு. ஒண்ணு, வன்னியர்களால் தான் திமுக ஆப்போசிஷன் லீடரா வந்தார். அத நான் மறுக்கல. ஜீவா, நீங்க அது டசல்ட்ரி அவுட்ல பேசியிருக்கலாம். அந்த சமூகத்தால தான் திமுக நின்னது. அல்ல திமுக மாற்று கட்சியா வந்திருக்காது அன்னைக்கு. அத நான் மறுக்கலங்க. அப்ப அந்த சமூகத்தோட அந்த உரிமையை மறுத்து நீங்க சினிமா பார்த்து ஓட்டு போடுவான்னு போற போக்குல பேசிட்டு பெர்செப்ஷன் உருவாச்சுன்னு இல்ல அவர் தவறான தகவல் சொன்னாரு. எம்ஜிஆருக்கு ஓட்டு போடல வன்னியர்கள், எம்ஜிஆர் விரட்டி அடிச்சாங்க வன்னியர்கள். கலைஞரால தான் செகண்ட் இடம் வந்தாரு. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் டிஃபரன்ஸே 5% தான். எம்ஜிஆர் தெற்கு உள்ள ஓட்டுலையும் மேற்குள்ள ஓட்டுலையும் தான் அந்த டிஃபரன்ஸ் பெற்றாரு. வடக்க வன்னியர்கள் எம்ஜிஆர் பக்கம் நிக்கல, கலைஞர் பக்கம் தான் நின்னாங்க. ஒண்ணு. இன்னொன்னு அடுத்த சுற்றுல வர நல்லாவே தெரியும். வட தமிழகங்கிறது தான் திமுக கடைமடை, வட தமிழகம் சென்னை தான் திமுக சார்பானது. அது மாதிரி அகமுடையார் கல்லர்கள் வந்து கலைஞர் பக்கம் தான் நின்னாங்க. மறவர் பிரமலை கல்லர் தான் எம்ஜிஆர் பக்கம் நின்னாங்க. அது டு மேக் ரெக்கார்ட் ஸ்ட்ரைக் நடந்த விஷயத்துல நான் பேசுறேன். இல்ல நான் உங்களை மறுத்து பேசல, அவருடைய கருத்து நான் சொல்றது. இல்ல என் கருத்துல நடந்த விஷயம். இல்ல வலதுசாரிகள் வந்து நீங்க சொல்றதுக்கு நாளைக்கு கற்பனை,
நாளைக்கு யாரும் சொல்லலாம். இது நடந்த விஷயத்துல யாரும் மறுத்து பேச முடியாது. கற்பனையில அவங்க கற்பனையை பேசலாம். இன்னைக்கு தலித்துகளை குறி வச்சு இவர் விஜய்க்கு போவாங்கிறாங்களே, அவங்க எல்லா முற்போக்கான அமைப்புல இருக்கிறாங்க. சினிமா கவர்ச்சினாலே, சினிமா நடிகர்னாலே இந்த சமூகங்கள் வந்துருவாங்கங்கிற பிம்பத்தை அவங்க உருவாக்குறாங்கன்னு தான் நான் சொல்றேன். அது அதுல கலைஞரை வாழ வச்ச வன்னியர் சமூகத்தை சினிமாவுக்கு ஓட்டு போட சமூகம் அவர் தவறுதலா சொல்லிட்டாரு. இல்ல சார், ஒரு பெர்செப்ஷன் உருவாக்குனாங்கன்னு சொன்னாரு. இல்ல நான் பலமுறை நம்ம இதுலயே சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு சொல்ல போறேன். ஓட்டு தான் திமுக, அதையும் நான் பலமுறை பேசுறேன். அக்னீஸ்வரன் போயிட்டு வந்துறேன். திரு அக்னீஸ்வரன், எவ்வளவு மோசமாக கூட்டணியில சின்ன சின்ன சலசலப்புகள் சில கட்சிகள் வெளியேறினாலும் திமுக கூட்டணி அப்படிங்கறத அவங்க முதல் இடத்துலயும் பொசிஷன் பண்ணி 2-3 இடங்கள்ல தான் போட்டி, அதுவும் ரொம்ப இடைவெளி ரொம்ப குறைவா இருக்கும் அப்படிலாம் பேசுறாங்க. நீங்க பல விவாதங்கள்ல சொன்னது அதிமுக திமுக பாலிடிக்ஸ்ல தான் அது இருக்க போகுது அப்படின்னு. ஆனா இந்த முறை திமுகவே தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைக்கிறதே சிரமம் அப்படின்னு பெருமாள்மணி சொன்னான்னா, அது இன்னும் பெருமளவு அதிமுக கூட்டணிக்கு சிரமமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இங்க பேசின 3 பேருமே ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான சேதாரமும் வராதது போல ஒரு பிம்பத்தை இங்க சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு படி மேல போய் திரு பெருமாள்மணி ஆய்வாளர் சொன்னாரு, 45% அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை அதை 40க்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு 2வது இடம் இன்னொருத்தருக்கு போகும் அப்படின்ட்டாரு. ரெண்டாவது இடம் யார் வேணா போலாம்னு தான் சொன்னேன். அதைத்தான் இப்ப சொல்ல வர. யார் வேணா போலாம். இந்தியா முழுவதும் வழி நடத்தின பிரசாந்த் கிஷோர் ஆங்கில நாளிதழில் சொன்னது 23% ஓட்டெடுப்பாருன்னு சொன்னாங்க. வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா அவர் எடுத்த சதவீதம் வெறும் 3% தான். 3.47 3.5 இருந்தா தான் அது 3 சொல்லணும். ஆகவே இந்த 3% வாக்கு எடுத்தவர் 243ல 238 தொகுதியில தான் அவர் வேட்பாளரை நிப்பாட்டினாரு. எல்லாம் தோத்து போனதுக்கு பிறகு எனக்கு காசு இல்ல, 1000 ரூபாய் எல்லாரும் கொடுத்தா தான் நான் கட்சி நடத்த முடியும்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா, அதை போல பின்பற்றி சொல்றவங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்ட் சார். ஒண்ணு அடுத்து முடிச்சிடறேன். கரெக்டா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸுக்கு எத்தனை சதவீதம் சொன்னீங்க? 2024ல 10%. சரி, இப்ப இது தாவேகாவுக்கு போகும்னு பேசுனாங்க. அப்படி போயிடுச்சுன்னா ஏன் நாம் தமிழருக்கு போகாதா? காங்கிரஸா? இல்ல ஏன் அது என்னங்க தாவேகாவுக்கு மட்டும்? அப்புறம் ஏன் குழு போட்டீங்கன்னு கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் பதில் சொன்னாங்களா? ஏன் தொலைபேசியில போன் பண்ணீங்க? அதுக்கு பிறகுதானே இந்த குழுவே வந்துச்சு. 41 பேர் செத்தாங்கன்றதுக்கு பிறகுதானே ராகுல் காந்தியே பேசினாரு. அண்ணன் பேசும்போது சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சரண்டர் ஆயிட்டாருன்றார். இல்ல சார், காங்கிரஸ் திமுகவை விட்டு போனா அவங்களுக்கு நஷ்டம் சார். சார் அது நஷ்டமா இல்லையான்னு தேசிய கட்சிக்கு தெரியாதா? 10% சொன்னீங்களே நீங்க தானே. சரி, 2024 என்ன? ஆமா சார், பாஜக 11.4. அப்ப நஷ்டம் தானே. திமுக 10%. திமுக விட்டு போனா நஷ்டம். அவங்க நஷ்டமா இருந்தா எப்படி போவாங்க? லாபத்தோட தானே போவாங்க. அது என்ன, அது கூடவா தெரியாத உங்களுக்கு? இங்க இவங்க சொல்றபடி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றபடி பார்த்தா, நான் இப்பயும் சொல்றேன், நாளைக்கு 2026 தேர்தலுக்கு பிறகும் சொல்றேன், இங்க இருமுனை போட்டி தான். அதான் சார் அவரும் சொன்னாரு. இங்க இருமுனை போட்டி தான் அவரும் சொன்னாரு. ஆக இங்க 2வது இடம் 3வது இடம் 4வது இடம் 10 கட்சி கூட வரட்டும். திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் இது கிடையாது. ஆனா இங்க 2024 2021 இந்த தேர்தல் களத்துல எத்தனை சதவீத வாக்கோ அதை வச்சுதானே பேச முடியும். ஆமா, திமுகவுக்கே சிரமம். 47% 2024 கடைசியா வாங்கினது 47%. அதுல இப்போ விஜய் வந்த பிறகு 5 வருட ஆட்சி காலத்திற்கு பிறகு அதுலயே குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு குறையும்னா அதிமுகவுக்கு என்ன ஆகும் வாக்கு சதவீதம்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க வாங்கிய வாக்குகள் இன்னைக்கு அதிமுக பாஜக சேர்ந்ததுக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னது 39%. அதே மாதிரி எதிர்மறை வாக்குகள் ஒண்ணு இருக்குல்ல ஆளுங்கட்சிக்கு, நீங்க 2021 வெறும் 3% தான். இப்ப அது அதிகமாயிருக்குமா ஆகாதா? அந்த 39க்குள்ள இருந்த கட்சிகள் இப்ப இல்ல, அதே பலத்தோடு இல்ல.
இன்னும் சொல்ல போனா அவங்க திமுக பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவே கூட்டணியை மறுவரை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒருவேளை இதுல எண்ணிக்கை கூடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா உங்களுக்கு பலம் இன்னும் குறையும் தானே. நீங்க அது மட்டும் தான் சார். நம்ம அண்ணா திமுக பாஜகக்குள்ள மட்டும் திம்முனாலே கொரோனாவா இருக்குமோ, சாதாரண சளிதான்ப்பா, இல்ல வேற ஒன்றும் இருக்குமோ என்றுதான் பாக்குறோம். 2021க்கும் 2024க்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கிற நாம அதே அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்க்க மாட்டேங்கிறோமே. 10% வாக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? இதுல மக்கள் நீதி மையம் 2021 சேரல. மக்கள் நீதி மையம் 2021 எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி 52% சொன்னீங்கல்ல. ஆமா, 2019 53%. ரைட், ஓகே. அந்த 2019 52னா 2024 எத்தனை? இல்ல சார், 45. அதான் சார், கரெக்ட்டா? 2010 நானும் சொல்றேன், நீங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன். 2019 52னா அன்னைக்கு எதிர்க்கட்சி திமுக, இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக 10%, 3.6% எடுத்த மக்கள் நீதி மையம் சேர்ந்ததுக்கு பிறகு இந்த சரிவு. இது இல்லாம 5% எதிர்மறை வாக்குகள் கூடும். இதை விடுங்களேன். இப்ப நீங்க பாருங்களேன், நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க, அப்பா அது வந்துச்சுன்னா இது 3ஆம் இடம் 4ஆம் இடம் எத்தனை இடத்துக்கும் போட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 91, 96 அதிமுக ஆட்சியின் போது அதுக்கு பிறகு அப்படியே வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். சங்கரங்கோயில் கருப்பசாமி, அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரைக்கணி, அறந்தாங்கி திருநாவுக்கரசு, அது மாதிரி ராசிபுரம் சுந்தரம், இவங்க 4 பேரை வச்சு 1996 2010 வரைக்கும் வந்ததற்கு பிறகு அப்படியே 2001 ஆட்சிக்கு வந்தாங்களா? 2006 மைனாரிட்டி அரசாங்கம் திமுக வந்துச்சா? அது 2011 திரும்பவும் அதிமுக ஆட்சி வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி வந்துச்சா? இதே இது வந்து நீங்க இன்னொன்னு சொல்லுங்களேன். இப்ப தாவேகா வந்தால், தாவேகா வரட்டும் நான் வேண்டாங்களே, இதே தாவேகா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரைப்படத்துல ரஜினியுடைய ரசிகன் நான் என்று சொன்ன விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு புரட்சி தலைவரினுடைய ரசிகன், புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழிகாட்டி. இதே அம்மா ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து தானே நீங்க மோடி அவர்களை பார்த்தீங்க. அப்ப நீங்க பார்த்த உடனே 6% வாக்குகள் எடுத்து ஜெயலலிதா அம்மா 45% வாக்கு எடுத்தாங்களே. இந்த பம்மலாட்ட வேலைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அஞ்சாது, பயப்படாது. ரைட்டா? ஆனா நீங்க எழுதலாம், பேசலாம். ஏன்னா ஊடகங்கள் நிறைய திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும். நான் திமுக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பவன் அல்ல, ஆனால் அதிமுக இருப்பணும் என்று நினைக்கிறவன். இதுவரைக்கும் அப்படித்தான். ஜீவாவும் ரவீந்திரன் சாரும் அதுதான் சொன்னாங்க, திமுக அதிமுகங்கிறதான் சொன்னாங்க. சார் என்ன சார் அதை கொண்டு என்னோட ஒப்பிடுறீங்க? அவங்க அப்படி சொல்லல. அத 2வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு தள்ளுறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றீங்க. இல்ல, அது பெருமாள்மணி தானே சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. பெருமாள்மணி கிடையாது. இல்ல சார், நான் தாங்க சொல்றேன். அவர் தான் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் சொல்லவே. நான் யார் முதல்ல யார் இரண்டாவது நான் பேசுவேன், எல்லாம் ஓடி வந்தாங்க பாருங்க. எந்த தேர்தலில் இடைவெளி 2026 தேர்தலில் மும்முனை போட்டி, அது அப்புறம் பேசுவோன்றேன். பிறந்த பிள்ளைக்கு பேர் வைப்போம். நான் நடந்த விஷயத்தை ஜீவாவுக்கு பேசலாம் சார். நான் வரேன். திரு பெருமாள்மணி, கூட்டணி மறுவரைய திமுக பண்ணும், காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறத பொறுத்து வாக்கு சதவீதம் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இதுல திமுக தனித்த கட்சியாக தன்னுடைய பலத்தை அதிகரிச்சு, கூட்டணி கட்சிகளும் தன்னுடைய பலத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலை இருக்கா? திமுக தன்னுடைய பலத்தை கட்சியாக உயர்த்திருக்கு, கூட்டணி கட்சிகள் தங்களுடைய பலத்தை குறைந்தபட்சம் தக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கா? திமுக தன்னுடைய பலத்தை கட்சி பலத்தை அதிகரிச்சு, கூட்டணி கட்சிகள் பலவீனம் அடைஞ்சிருந்தாலும் அதை ஈக்குவல் பண்ணிருக்கு அப்படிங்கிற நிலை இருக்கு. என்ன நிலை இருக்கு? இல்ல நீங்க ரொம்ப அழகா கொஸ்டினை ஃப்ரேம் பண்றீங்க. என்னன்னா திமுக தன்னை வந்து பல்வேறு வகைகளில், நான் எப்படின்னா பல ஒன்றியங்களை அவங்க 2ஆ 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரு ஒன்றியமா இருந்ததை கிழக்கு மேற்கு இப்படி 2-3 ஒன்றியமா பிரிச்சிருக்காங்க. BLAன்னு ஒன்று கட்சியில இருந்து போட்டிருக்காங்க, BDAன்னு டிஜிட்டல் ஏஜென்ட்னு ஒன்று போட்டு, இப்போ முரசொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், BLAன்னு இளைஞரணியிலேருந்து ஒருத்தரை போடுறாங்க. அப்போ என்னன்னா இது அளவுலேயே பூத் அளவுலேயே திமுகவுக்கு இப்போ 3 பேர் இருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கும். நீங்கள் முரசொலியில் தினமும் அறிவிப்பு வர்றதை பார்க்கலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 250 பேர் இளைஞரணியிலேருந்து போடுறாங்க. அப்போ என்னன்னா திமுக அமைப்பு ரீதியாக தன்னை வந்து பெரிய அளவில் மறுகட்டுமானம் களத்தில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அமைப்பு ரீதியா மறுகட்டுமானம் பண்ணது ஐயா ஸ்டாலினோட அந்த பெர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அவர் தன்னை வந்து ஒரு டைனமிக் சிஎம்னு பொசிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ரெண்டும் சேர்ற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்போ இதுல பெரிய பிளேயர் அவங்க தானே, அவங்க தான் இடங்களை பிரிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க 2021 இடத்திலேயே இருந்து திரும்ப ஒரு தேர்தலை ஜெயிக்கிறத நிச்சயமா அவங்க விரும்ப மாட்டாங்க. நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்றதுடைய இன்னொரு உள்ள அர்த்தம் என்னன்னா, கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்னு ஸ்டாக்னண்டாவே இருக்காங்க, இல்ல அவங்களுடைய பலம் குறைஞ்சிருக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து குறைக்க தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட 4 ராஜ்யசபா சீட் இந்த தடவை வருது. 2026 ஏப்ரல்ல 4 ராஜ்யசபா சீட் வருது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இந்த 4ல 2 ஏதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பழைய பொசிஷன் இருக்குல்ல, 6 இடங்கள், தலா 6 இடங்கள் தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. காங்கிரஸுக்கு மட்டும்தான் 25 இடங்கள். இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க அவங்க வந்து நிர்வாக ரீதியா கட்சியை எந்த அளவுக்கு மறுகட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க ஒரு டிரான்சிஷன்ல இருக்காங்க. என்னன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து இந்த அடுத்து ஐயா உதயநிதி தலைமுறைக்கான அந்த டிரான்சிஷன் வந்து நிச்சயமா அடுத்த கவர்மெண்ட்ல எப்ப வேணா நடக்கலாம். அப்ப அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து இப்ப ஒரு அவங்களோட எம்எல்ஏ டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணுவாங்க. ஏன்னா இதுவரை அதனால நிச்சயமா வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க இட விஷயத்துல நிச்சயமா ஒரு நெருக்கடியை வந்து சந்திப்பாங்க. ஓகே திரு ரவீந்திரன், இப்ப அகாமடேட் பண்ணி இருக்கக்கூடிய கட்சிகளையே முழுதளவாக திமுக திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ற நிலையில புதிய கட்சிகள்லாம் சேர்வாங்க, ஒரு குறைந்தபட்ச வாக்கு சேதாரத்தை கூட திமுக இந்த முறை விரும்பாதுன்னா அதுவே ரொம்ப நெருக்கடியா மாறும்ல திமுக. ஸ்டாலினோட பேட்டியில இருந்தா நான் சொல்றேன், எங்க கூட்டணியின் வெற்றி தான் சொல்றாரு. அத மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரோ முத்தமிழர் கலைஞரோ சொன்னதில்லை. திமுக வெற்றின்னு ஓன் சொல்லல, கூட்டணியின் வெற்றின்னு தான் சொல்றாரு. அதுதான் நான் ஜோதி பாசு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் கூட்டணியில் உள்ளவங்களை எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு போவாருங்கிறது அவருக்கு இதுல இருந்தா சொல்றேன். திமுக நோக்கி புதிய கூட்டணி கட்சிகள் வரும்னு சொன்னார். இதுவே எங்களுக்கு வெற்றிக்கு போதும், புதிய கூட்டணி கட்சிகள் வரும்னு சொன்னார். ரெண்டுமே அவருக்கு ஸ்டேட்மெண்ட்ல தான் இன்டர்பிரேஷன் முன் வைக்கிறேன். மணி சொல்ற மாதிரி மறுவரங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை வச்சு சில சேஞ்சஸை பண்ண முயற்சி பண்ணலாம். அதை விட அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போறதுதான் எளிது. பின்ன புதுசா கட்சி வருதுன்னா அதுக்கு காங்கிரஸும் இந்தியாவில் பலப்படுத்துறதுக்காக காங்கிரஸும் விட்டு கொடுப்பாங்க, திமுகவும் விட்டு கொடுக்கலாம். இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறனால வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாரு. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாததும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் இவங்க புகழ் பாடி அதிமுக ஓட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதியில் உடைக்கிறதுக்கு விஜய் வர்றதும் அதிமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கலாம். இன்னொன்னு ஜீவாவுக்கு என்னோட பதில சொல்லிடுறேன். திமுக திமுக வர்சஸ் அதிமுகங்கிறதுல தென் மாவட்டம் அதிமுக கோட்டை. ஆனா எடப்பாடிக்கு வேட்பாளரோட நாம் தமிழர் சீமான் 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாரு அவர் கட்சி. இன்னொன்னு விளவங்கோட்டுல 4வது பேர் இருக்குது அதிமுக. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில அதிமுக 4வது பேருக்கு. விளவங்கோடுல 4வது போன அதிமுக விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததை நாம் தமிழர் சீமான் மிக கடுமையான வார்த்தையில அடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, பதிவு செய்ய விரும்பல. அவர் நம்புறாரு எடப்பாடியை பலகீனப்படுத்தி நாம வளரலாம் நினைக்கிறாரு. விஜயும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்ததான் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுக்கிறார். இது தொடர்பானவே கேள்வி திரு அக்னிஷன் ஏற்கனவே பெருமாள்மணி சொன்னதோடவே கட்சி கட்டமைப்பையும் பலப்படுத்தணும், தலைவர்களுடைய செல்வாக்கும் உயரணும் அப்படின்றது கூட்டணிக்கான பலம், கட்சியின் பலம் ரெண்டையும் சாத்தியப்படுத்துவதற்கான காரணிகளாக பார்க்கலாம் அவங்க பேசுனது. அப்போ திமுக கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தியிருக்கு, திரு ஸ்டாலினுடைய இமேஜும் கூடியிருக்கு. அந்த அடிப்படையில் கூட்டணி கட்சிகளை அதிகப்படுத்துறதும் கட்டுக்குள் வைக்கிறதும் இங்கே சாத்தியமாகுது. இந்த பக்கம் தாவேகா புதிய கட்சி, கரிஷ்மாட்டிக் லீடர், அவரும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. கூட்டணி அது அவங்க தலைமையில் அமைக்கணும்னு பார்க்குறாங்க. பேரலா நடக்குதா அது? திமுக அதிமுக தாவேகா அப்படிங்கிறதுல சம அளவு அங்க நடக்குதா? நடந்தாதானே போட்டி எளிதா இருக்கும், கட்டுப்படுத்த முடியும் ஒரு கூட்டணி வாங்குற வாக்குகளை. நடக்குதா அது? நீங்க அதிமுகவை வந்து நீங்க ஒப்பிடவே முடியாது. திமுக தனிச்சு தேர்தலை சந்திக்குமா? பிற கட்சிகளை நம்பித்தான் திமுகவே இன்னைக்கு இருக்கு. அப்படியே பிற கட்சிகள் வந்தா கூட திமுக காரங்களுக்கு கூட சீட்டு கொடுப்பாங்களோ இல்லையோ, கூட்டணி கட்சிகளுக்கு தான் தருவாங்கன்னு 2026 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 2 கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பெருமாள் மணி சார் யூகிக்கிறார். அது இருக்கட்டும். அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர் வந்து பிற கட்சிகளினுடைய வாக்குகளைத்தான் இது பண்றார். அதிமுக பிற கட்சிகளை வாங்கி
அத பேரை எடுத்து அடுத்தவங்க படத்தை போட்டுத்தான் வாழணும் என்கிற நியதி அதிமுக தொண்டனுக்கு எப்போது வராது. இது ஒண்ணு. அதிமுக கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லுமா? சார் உடனே அப்படி போயிடாதீங்க சார். திமுகவே தேவையில்லைன்னு சொல்லுகிற போது ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா இப்ப இந்த கேள்விக்கு யாராவது 3 பேர்ல ஒரு ஆள் பதில் சொன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். வலிமையா இருக்குன்றாங்கல்ல. சரி, கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதினார். 2 தடவை சொன்னதுனால நான் சொல்றேன். கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதினார். டிஎன் சேஷனை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். என்னன்னா, பஞ்சாபுக்கு தேர்தல் நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தல்ல நீங்க நடத்த முடியலையாப்பா அப்படின்னு கேட்டார். அதைத்தான் மாநில அரசுக்கு நான் கேட்கிறேன். ஒண்ணு அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதைத்தான் அப்படின்னா முரசொலி எழுதினது தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஏன் நீங்க 9 மாசம் ஆகியும் ஏன் நீங்க நடத்தல? நீங்க எழுதுனதை தான் நான் சொல்றேன். செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதுனால நடத்தலங்கறீங்களா? ஒண்ணு 52% 45% குறைஞ்சிருக்கு மக்கள் நீதி மையம் வந்ததுக்கு பிறகு. இன்னொன்னு இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சு எந்த ஒரு நாட்டையும் அதிமுக அழிச்சதில்லை, எந்த ஒரு இனத்தையும் அழிச்சதில்லை, மக்களையும் எப்படி இது பண்ணதில்லை. ஆனா கடனையும் அதிகமா வாங்கினதில்லை. இங்க என்னன்னா, பேரறிஞர் பிறந்த அண்ணா வெற்றி பெற்ற போது 62ல அவர் தோத்துட்டாரு. தோத்த போது யார் தெரியுமா தோக்கடிச்சா? காஞ்சிபுரத்தில் நடேச முதலியார்னு ஒருத்தர் தோக்கடிச்சாரு. இதே இது காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது கேட்டாரு, ஏப்பா போன தடவை 57ல வந்தார் அண்ணா, உங்க கட்சிக்காரர் அண்ணா பேரணி பிறந்த அண்ணாவே தோத்து போயிட்டாரே அப்படின்னு காமராஜர் சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. எதுவும் பேசவில்லை. அதே காமராஜர் சட்டக்கல்லூரி மாணவனால் விருதுநர் பே சீனிவாசனால் காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார். யார்? எம்ஜிஆர் தானே தோக்கடிச்சாரு. ஆகையினால எம்ஜிஆர் தானே தோக்கடிச்சாரு. எம்ஜிஆர் தானே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது பாருங்களேன். 67ல எம்ஜிஆர் யாருக்கு பிரச்சாரம் செஞ்சாரு? காமராஜருக்கா அண்ணாவுக்கா? யாருக்கு இங்க பிரச்சாரம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் கூப்பிட்டு வந்தது? அண்ணா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தலைவர் சொல்றதுதான் கேட்க முடியும். ஆமா, இல்ல இவர் இப்ப என்ன சொல்ல வராரு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேர் சீனிவாசன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? தோக்கடிச்சது எம்ஜிஆர். ஆகையினால அண்ணாவை அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அதே காமராஜர் ஏளனப்படுத்தினார். அதே காமராஜர் திமுகவினால் தோற்கடிக்கப்பட்டார். அதே மாதிரி தான் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீங்க எஸ்ஆர் நாயுடுக்கு எம்பி டிக்கெட் கொடுத்தனால நாயுடு தோற்கடிச்சாங்க. இடைவேளைக்கு பிறகு கூட பதில் சொல்லுங்க. நான் தாவேகாவை ரூல் அவுட் எஸ்ஆர் நாயுடுக்கு சார் ஒரே நோடி சார் ஒரே நோடி. என்ன கேள்வி கேட்க விடுங்க. தாவேகாவை ரூல் அவுட் பண்ணிட்டு கூட நான் கேக்குறேன். திரு பெருமாள்மணி சொன்னதுல இருந்து கட்சி கட்டமைப்பை திமுக பலப்படுத்தி தன் மீதான இமேஜையும் திரு ஸ்டாலின் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கான வேலை அதிமுகவில் நடந்திருக்கா? 2 தரப்புலையும் தலைவரோட இமேஜும் பில்டப் ஆகி கட்சி கட்டமைப்பு பலப்படுத்தி இடைவேளைக்கு போற நேரம் இல்ல நம்ம அது, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இதுல வாக்கு சதவீதம். திரு ஜீவா, கூட்டணி கட்சிகள் பலம் இல்ல இன்னும் வரக்கூடிய கட்சிகளுடைய பலம், அதுதான் திமுகவுடைய பலமா இருக்கு. திமுகவுடைய தனித்த பலமோ திரு ஸ்டாலினுடைய இமேஜோ அங்க ஒரு பெரும் பங்களிப்பை வகிக்கலன்னு திரு அக்னீஸ்வரன் யாருக்குமே இல்லையே. இப்ப 67 அப்படி பார்த்தா அண்ணா வானவில் கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாரு. அண்ணாவுக்கு என்ன பெரிய பலம் இருக்கு அப்படின்னு இதுவரையும் தமிழ்நாட்டு அரசியல கேட்டு விடுமா? அதிமுக கேட்டுருமா அப்படி ஒரு கேள்வியை? யாரும் கேட்க மாட்டாங்க. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. பேரணி பிறந்த அண்ணாவே காமராஜரை நம்ம எதுக்க வேண்டாம்னு சொல்லி யாருமே பிரச்சாரத்துக்கு போல. அண்ணாவை சிறுமப்படுத்துறீங்க. அப்ப நீங்க யாருமே பிரச்சாரத்துக்கு போல இல்லைங்க. காமராஜரை பெருமைப்படுத்தினாங்க, அவ்வளவுதான். அண்ணாவை நான் சிறுமப்படுத்துவேன். 67ல இருந்தே இங்க கூட்டணி கான்செப்ட்ல தானே இங்க வெற்றி பெறாங்க. அப்ப 77ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 77ல எம்ஜிஆர் ஜெயிச்ச போது திமுக கிட்ட கூட்டணியே கிடையாது. திமுகவும் ஜனதாவும் கூட்டணியா இருந்தவங்க தனிச்சு நின்றாங்க. சேர்ந்து நின்று இருந்தா அப்ப திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குங்கிற மாதிரி நம்ம வரலாறு கணக்கு பேச ஆரம்பிச்சோம்னா அது எதுவுமே பொருத்தமா இருக்காது. அதனால இல்ல புல்லிங்க வாக்குகளை புல் பண்ற சக்தியோட திமுக இருக்கா? கூட்டணி கட்சிகள் பலம் இல்லாமன்றதான் கேக்குறேன். அது மட்டும் இல்லங்க, இதை நீங்க எப்படி அணுகணும்னா, ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் தனித்து நின்றால் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் அபிமானம் பெறுகிறார்கள் என்பதோடு பார்க்கணும். திமுகவுடன் சேரும் போது மட்டும்தான் அந்த நம்பிக்கை வருது. அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஆன்டி பிஜேபி போர்ஸ்ங்கிற நம்பிக்கை திமுக இருக்கு. அதனால எல்லா முற்போக்கு சக்திகளும் அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. சோ இதை தனித்து நிக்க முடியுமா, இல்லைன்னா நீங்க ஜெயிப்பீங்களா என்று கேட்பது விதண்டாவாதமா தான். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒன்று உள்ள திமுக தோற்கடிக்கலாம். ஒன்று உள்ள திமுக 67ல காமராஜர் தோற்கடிச்ச மாதிரி ஒன்று உள்ள திமுக தோற்கடிக்க முடியும். அவர்களையும் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான